எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ காலமாக என்னை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிற என் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே முதல்ல நன்றி. இவ்வளோ காலமாகி நாம் அந்த ஒரு பிடிப்பு இருக்குல்ல, நீங்கள் எடுத்து கதைக்கிற விதம், ஒவ்வொரு விட அவுட்டுகளும் கேட்குறது. நான் இப்போ என்னத்தை உங்களுக்கு ஷேர் பண்ண வந்தேன்னா, நான் இவ்வளோ நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறேன்னா நீங்கள் அதில் ஒரு இது செய்ய வேணுமன்றதுக்காக. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு சில பேர் அதை பார்த்து செய்து அதில் கல்யாணம் அடைஞ்சவே நிறைய பேர் இருக்கிறீங்க. ஒரு செல்ஃப் மேக்கப்பா சாரி பிளிட்டிங்க செய்து போட்டு என்ன கிட்டவே வந்து உங்களை பார்த்து சாரி பிளிட்டிங் செய்த நான் சொல்லியிருக்கா தைச்ச நான் அப்படி இப்படி சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக ஒரு இதாக இருக்கிறது. ஆனாலும் ஒரு சில பேர் என்ன செய்கிறீங்கன்னா, பார்த்து போட்டு அதை செய்கிறது கூட. அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, பிறகும் உங்களுக்கு டவுட் வந்து கொண்டே இருக்குது. அப்போ அதால ஒரு செல்ஃப் மேக்கப் எல்லாம் நீங்கள் செல்ஃபாகவே பார்த்து விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம். நான் இப்போ கண்டினியூவாக செய்ய போகிற வீடியோஸில் கூட விளக்கமாக கொஞ்சம் சொல்கிறேன். ஆனால் அந்த விளக்கமாக சொன்ன விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றது இது நான் செல்ஃப் மேக்கப் செய்கிறவைக்கு சொன்னால் கூட இன்னொன்று, இப்போ ஆரம்பிக்கிற மேக்கப்பை இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இது ஒரு தொழிலாக செய்வோம் என்று விரும்புகிற ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் தான். இப்போ நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, நோட்ஸ் எடுங்க, ஒரு காப்பி எடுத்து நோட்ஸ் எழுதிட்டு அந்த விஷயங்களை எனக்கு அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்கள் செய்கிறது ஒரு பக்கம் போட்டதோ இது பண்ணினோம் ஏண்டா இப்போ சொல்லாமலே அந்த மாதிரி பல ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு செய்து கொண்டு இருக்கிறாங்க. பார்க்குறத நீங்கள் செய்யணும். பார்த்ததோட விட்டீங்கன்னா கண்ணுக்கு தான் குளிக்கியாக இருக்க முடியும், அது கைக்கு ஒர்க்காக இருக்காது. அப்போ இப்போவும் பார்க்குறதில் ஒன்று இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா உங்களுக்கு அந்த ஹை ஒர்க் பண்ண போதுன்னு தான் அர்த்தம். அதுக்கு நீங்கள் டைம் ஒதுக்கி ஒர்க்கிங்குக்கு உரிய டைமை நீங்கள் கொடுக்காட்டா அது அழகாக செய்யாது. எப்போவுமே நீங்கள் ஒரு ஃப்ரீயாக கிடைக்கிது ஒரு வீடியோ இந்த மாதிரி மைண்ட் இருக்கக்கூடாது. இது எங்களுக்காக இந்த வீடியோ கிடைச்சிருக்கு, எனக்காக இன்னொரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த விஷயங்களை ஷேர் பண்ணுறோம் அண்டி பொறுப்புணர்வோடு இணைக்கும் போது அதுக்கு நீங்கள் ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை பெருமதிக்காக பார்ப்பீங்க. காசு கொடுத்துட்டு எங்கேயாவது போய் ஃப்ரீ சும்மா இருந்துட்டு வருவீங்களா? இல்லை, அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, ஏதோ ஒன்று செய்து அங்கே இருந்த ஒரு விஷயத்தை எடுத்துடுவீங்க. அதே மாதிரி தான் சோசியல் மீடியாவில் இந்த சேனலில் என்ன வீடியோ வந்தாலும் அதை பார்த்துட்டு நீங்கள் செய்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு விதமான தொழிலாக மாறும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ காசு இல்லை, இந்த தொழிலுக்கு வரையிலாதுன்னு மட்டுமே கேட்க, இந்த தொழிலுக்கு அழகாக வரலாம். வந்து சின்ன நான் செய்து ஊருக்குள்ளேயே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகும்போது அதை ப்ரொஃபஷனல் ஆக்குறதுக்கு நீங்கள் ஒரு கோர்ஸை படிக்கலாம். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை போய் அதை விட இன்னொரு ஆக்களுக்கும் அது செய்கிறதுக்கு ஓகேயா இருக்கும். இந்த மாதிரி செய்து கொண்டு வர அதை நோட்ஸாக எடுக்கும்போது உங்களுக்கு பிறகு அது ஒரு நல்ல அந்த கைப்படிமானம் வந்ததுன்னா ஈஸியாக செய்ய துவங்கிடுவீங்க. இது ஒரு பேசிக் நாலேஜுக்காக தான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு சரி ஓகே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகுறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, உங்களுக்கு திங்ஸ் கொஞ்சம் வேண்டுறதுக்கு விளங்கலையேண்டா நான் ஒரு வீடியோவாக அடுத்த வீடியோவில் போடுறேன். ஒரு பேசிக்காக ஒரு விலை குறைஞ்ச பொருளோ என்னமோ உங்களால் வேண்டி ஒரு பாக்ஸுக்கு வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மாதிரி நான் செய்கிறேன். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா, நான் போட்ட வீடியோ முதலும் இருக்குது, இனி போட போகிற வீடியோவை வச்சு என்ன செய்கிறேன்றதை வச்சு கடைசி இன்னொரு ஆளை வச்சு செய்யாட்டிக்கும் உங்களோட முகத்திலேயாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மற்றது கேர் ஸ்டைல்கள் நான் போட்டிருக்கேன், நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன், அதுகளை பார்த்து சாரி பிளிட்டிங் அந்த மாதிரி செய்து போட்டு நீங்கள் வேணுமெண்டா என் வாட்ஸ்அப் நம்பர் நான் இதில் போட்டு விடுறேன், அந்த நம்பருக்காவது நீங்கள் போடுங்க. அப்போ நான் அதில் நல்லா இருக்குது இல்லையண்டா இன்னும் திருத்தோணும் அந்த மாதிரி செய்ய உங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். எப்பவும் நான் ஒரு வீடியோ போடுறேன்னுடா நீங்கள் உடனே நினைக்கணும், சுஜியக்கா இன்னும் சும்மா இருக்கக்கூடா, ஏதாவது செய்ய சொல்லி சொல்லுறா ரெண்டு மைண்டில் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ ஒரு ஆள் வந்து அடிக்கடி நீ நல்லா வரணும், உனக்கு நீ இப்படி தொழில் செய் அப்படி தொழில் செய்யணும் பக்கத்தில் சொல்லி கொண்டு இருக்க மாட்டேன். ஆனால் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ஒன்றே நினைச்சிடுங்க, சுஜியக்கா சொல்கிறா நீ சும்மா இருக்காத, ஏதாவது செய்ய சொல்கிறா. அப்போ அது தையலாக இருக்கலாம், மேக்கப்பாக இருக்கலாம், என்னவா இருந்தாலும் அது கடைசியாக உங்களுக்கு ஒரு பெரிய தொழிலாக வந்து நிற்க போகுது. இப்போ நான் சொல்கிற விஷயம் எல்லாம் என்ன இது ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். இதையே கைப்படிமானமாக நீங்கள் செய்து கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு அது ஒரு சின்ன தொழிலாக மாறுது. இன்னும் கொஞ்சம் மற்றது எந்த வீடியோஸில் நான் ஒரு செல்ஃப் மேக்கப்புக்கு மாதிரியோ ஒரு பேசிக் நாலேஜ் மாதிரியோ கொடுக்கல. அதை விட பிரைடல் லுக் கூட நான் லைவ்கள்ல எல்லாம் அதை செய்து காட்டி இருக்கேன். நிறைய வீடியோ இருக்கு, யூடியூப்லேயே இருக்கு. அப்போ நீங்கள் கொஞ்சம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிக்க கொஞ்சம் நான் ஆரம்பம் சொல்லி கொடுத்ததை பார்த்துட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் இதாக வச்சிருக்கிற திங்ஸையே செய்யுங்க. ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு கட்டம் நிறைய பேரில் ஒர்க் பண்ண ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக துவங்க போறீங்கன்னும் போது நீங்கள் ஒரு கோர்ஸை ப்ராப்பராக படிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு திங்ஸ் நாலேஜோட ஒரு கிளியராக ஒரு லாங் கிளாஸ் பண்ணுற மாதிரி அந்த மேக்கப்பில் ப்ராப்ளம் வராமல் நீங்கள் செய்யலாம். இந்த ப்ராப்ளம் ஏன் வரக்கூடாதுன்றத சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகும்போது இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னெல்லாம் மேக்கப் ஆர்டிஸ்டின் வீதம் குறைவு. அப்போ நாங்கள் ஏதோ ஒரு சின்ன பிள்ளை விட்டால் திருப்பி
இப்பயும் பிடிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருந்தது. ஆனா இப்ப நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்க எல்லாருக்குமே ஒரு போட்டியான தன்மை தான் வருது. எல்லாரும் பெஸ்டா செய்தா தான் நீங்க ஓர்டர் வரும் என்ற சிச்சுவேஷனுக்கு எல்லாரும் பெஸ்ட் ஆகி கொண்டு போறாங்க. ஒவ்வொரு ஃபேஷனா தங்களுக்கு தங்கின வீக்குகள்ல ஒரு விதம் காட்டுறாங்க. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இப்பதான் ஃபர்ஸ்டா நீங்க இந்த ஃபீல்டுக்கு வாரீங்கன்னா வேகமா ஓடினா தான் உங்களுக்கு ஓர்டர் வரும். இங்க பெஸ்டா இருக்கிறவங்களுக்கு தான் ஓர்டர் கொடுக்குறாங்க, பெஸ்டா உள்ளவங்களுக்கு தான் நிறைய காசும் கொடுக்குறாங்க. அப்ப அதால இதுல உங்களுக்கு விளங்கணும், நாங்க பெஸ்ட் ஆகும். காசு நிறைய வரத்து வாங்கும் போது நிறைய மேக்கப் திங்ஸ்களும் உங்களுக்கு வந்துடும். அதுக்கு பிறகு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். லைஃபில் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ஹாப்பினஸ். வாழ்க்கையில் காசு இருக்கும், காசு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நடந்து போகிறத காரில் போகலாம். அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஒரு இடம் போய் பார்க்கலையோ என்னத்துக்கும் நல்ல வடிவாக சாப்பிடல, நல்ல வடிவான உடுப்பு போடல, எல்லாத்துக்கும் காசு தேவை. அப்போ இன்னொரு ஆளை நம்பி இருக்கிறத விட சுயமாக உழைக்க எங்களுக்கு திமிர் இல்லை, ஒரு ஹாப்பி. அதாவது ஒரு எல்லா பெண்களும் அனுபவிக்கிறதுல ஒரு நல்ல மண்டி நிற்கிறேன். ஒரு பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் அந்த காசை எடுத்து செலவழிக்கிறத தாண்டி நான் உழைச்சேன், இந்த காசு நான் இந்த வேலை செய்து எனக்கு இந்த காசு கிடைச்சதுன்றதுல ஒரு விதமான சந்தோஷம் இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் நாங்கள் கடவுளால் படைக்கப்பட்ட நாங்கள் எங்களால் முயற்சி பண்ணி என்ன செய்கிறோம்ன்றதுல ஒரு ஹாப்பினஸ் வரந்தானே. அந்த மாதிரி தான் இது ஒரு உணர்வு. அது உங்களுக்கு லைஃப்பில் கை கொடுக்கும். அதால் எந்த பெண்களும் சும்மா இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். தொடர்ந்து செய்யுங்க. செய்ய உங்களுக்கு வர்ற டவுட்டை வாட்ஸ்அப்லையோ இதில் கேளுங்க. ப்ரொஃபஷனலாக பிறகு நீங்கள் ஒரு கோர்ஸை உங்களுக்கு பிடிச்ச மேக்கப் ஆர்டிஸ்ட்லேயே ஃபேஷனாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு கிட்டவே இருப்பாங்க. நீங்கள் பார்த்து அந்த விஷயத்தில் நீங்கள் படித்து கொள்ளலாம். ஆனால் முதலே நீங்கள் ஒரு கோர்ஸ் படிக்க வேணும், நான் இந்த கோர்ஸை போய் ஒரு பெரிய காசை கொடுத்து படிக்க வேணும்னு யோசிக்க வேண்டாம். நேரமும் கதைச்ச விஷயம் உங்களோட லைஃப் இந்த அடுத்த கட்டத்துக்காக இதை கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்படுவீங்க என்று நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில் தான் நான் இவ்வளவு நாளும் வீடியோ செய்தேன்னா இனியும் நான் செய்ய போகிற வீடியோ எல்லாம் அதுக்கு போடுற விதியாக தான் இருக்கும். அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணி அந்த விஷயத்தை என் காதில் சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அது நிறைய பேரால எனக்கு கிடைச்சிருக்கு. அது இன்னும் நிறைய பேர் உருவாகணும் நினைக்கிறேன். இதால இன்னொரு மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு பாதிப்போண்டா இல்லை. இந்த உலகத்தில் ஒரு ஓட்ட போட்டி நடக்குதுண்டா, அந்த ஓட்ட போட்டியில 100 பேர் ஓடினோம்டா வேகமா 6 ஓடினமோ அவங்க தான் சக்சஸ். அப்ப நிறைய பேர் வருகினம் என்று கவலைப்படுறவன் உண்மையிலேயே அந்த தொழிலுக்கு தகுதியற்றவன் தான் சொல்லுவேன். 1000 பேர் வந்தாலும் நீ வேகமா ஓடினேன்னா உனக்கு தான் அந்த சந்தர்ப்பம். மற்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் இழக்க விடாம அந்த இடத்தை யூஸ் பண்ணி நாங்கள் சக்ஸஸ் பண்ணினோம்டா சரி. அப்போ அதால் யார் என்ன இதென்றாலும் நீங்கள் உங்களோட தொழிலில் கவனமாக இருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் சேரலாம். அதுக்கு அடுத்த வீடியோவில் என்னென்ன பொருள்ன்றதை நான் போட போகிறேன். அதை பார்த்து உங்கள்கிட்ட உள்ள பொருளை வேண்டிட்டு அதுக்கு பிறகு சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.